28வது வயதுல இப்பொழுது அவன் சொப்பனம் பார்க்கிறவன் மட்டும் இல்ல, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனாய் மாற்றப்படுகிறான். 30வது வயதுல அர்த்தம் சொல்லிட்டு அதை எப்படி நடப்பிக்க வேண்டும் என்கிற ஆலோசனை கொடுக்கிறான். இந்த ஆலோசனை கொடுத்த போது பார்வோன் சொல்லுகிறான், யோசேப்பு சொல்றான், என்ன நீங்க வைங்கன்னு சொல்லல, ஒரு நல்ல ஒரு ஆலோசனைக்காரனை வச்சுட்டு இப்படி இப்படி நடப்பிச்சு செஞ்சிட்டீங்கன்னா எல்லாம் வாக்கியப்படும். அப்போ பார்வோன் சொன்ன வார்த்தை, இவனை போல தேவ ஆவியை பெற்ற வேற யாராவது இங்க, ஆண்டவர் வேற யாரும் இங்க வைக்கல. பாத்தீங்களா? ஏன் தெரியுமா? அந்த ஸ்தானம் யோசேப்புக்காக வைக்கப்பட்டது. யாரும் இல்லாததுனால நம்மை தூக்கி வைக்கல. இதை புரிஞ்சுக்கணும். யாருமே இல்லை அதனால நான் என்னை கர்த்தர் அழைத்து இல்லை, இது உனக்கு